தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 88, பகை திறம் தெரிதல். குறள் எண் 876. தேரினும் தேராவிடினும் அழிவின்கண் தேரான் பகான் விடல். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், பகையை பற்றி முன்னதாக ஆராய்ந்து அறிந்திருந்தாலும் அறிந்திராவிட்டாலும் துன்பம் வந்த காலத்தில் அதை நெருங்காமலும் பிரியாமலும் விட்டு வைக்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், நமக்கு பகைமை எப்பொழுது வரும் என தெரியாவிட்டாலும் துன்பமான காலத்தில் இருக்கும் பொழுது மேலும் வலிமையோடு இருந்து பகைமையை நம்மிடம் நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.